பாராமச்சு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோருக்கும் நல்லது, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு இந்த இந்த விஜய் யாருக்கு விஜய்க்கு போகிறேன், முதலமைச்சருக்கு போகிறேன். முதலமைச்சர்னாக்கா நம்ம இதில் கண்டிப்பாக ஓட்டு போடல, ஓட்டு போட கிடையாது. இந்த ஓட்டு போட நோட்டாத்தையும் ஓட்டு போட்டேன். இந்த ஆட்சி எனக்கு நல்லா தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு இதே நல்லது பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்தா சேர்ப்பேன், ஓட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக சேர்ப்பேன். இந்த கடையை முடிச்சது தப்பே கிடையாது. நான் குடிச்சிக்கேன் கடையை மட்டும் தப்பு கிடையாது. கடையை இன்னும் மூடணும். இப்போ எனக்கு கேள்வி வந்தது என்ன தெரியுமா? நம்ம மரத்தில் மீனாட்சி கோயிலில் ஒரு சின்ன பிள்ளை வெட்டுக்கானாம். சின்ன பிள்ளை வெட்டினவனையும் சின்ன பிள்ளையை கெடுத்தவனையும் மொழ சுருக்கு ஒன்று சரி எனக்கு எடுக்குங்க. அவனை உடனே தூக்கில் போடணும். இப்போ ஒரு வீடியோ பார்த்தாக்கா தூத்துக்குடி அங்கே ஒரு வயசான கிழவியை பலாசகம் பண்ணி கொண்டு அது சின்ன பக்கத்துக்கு ரெட்டம் பணம் கொடுத்துருக்காங்க. இதே அவள் கண்டிப்பாக வரணும். இது ஸ்டாலின் செய்ய மாட்டான், ஸ்டாலின் மயரிக்க மாதிரி அவன் செய்ய மாட்டான். இந்த ஆட்சி எனக்கு நல்லா தருது பாருங்கள். கண்டிப்பாக என்னால் முடியும். ஆனால் இந்த தப்பு பண்ணப்பறம் உடனே தூக்கு போடணும். நானே தப்புனா இதே தூக்கில் போடணும். அதே நியாயம். நானே தப்புனா என்னையே தூக்கில் போடணும். அதுக்கு நான் கேரண்டி. நான் தப்புனா கண்டிப்பாக நான் தூக்கில் தொங்குவேன். கண்டிப்பாக இந்த சின்ன பிள்ளை கேட்குவேன், சின்ன பிள்ளை வெட்டுறவேன். இது இன்னும் கரூர் பஞ்சாயத்தில் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது. கரூர் பஞ்சாயத்தில் எதிர்கட்சி சதின்னு நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்கா இன்றைக்கும் கிடையாதுன்னு எம்ஜிஆர் ஆட்சி நிற்கலாம். சின்ன பையன் அன்றைக்கி பார்த்துக்கிங்கன்னு கண்டிப்பாக விஜய் உள்ளே நிற்கக்கூடாதுன்றக்காக இதை பண்ணுற சரி. மனசில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இருக்க ஒன்றும் தப்பில்லை. ஆனால் தப்புனா உடனே தூக்கில் போடணும். நானாக இருந்தாலும் தூக்கில் கண்டிப்பாக போட்டாங்க. இதே நியாயம். இப்போ பச்சை பிள்ளை மரத்தில் வெட்டி கொண்டுக்காங்க. எது கொண்டாயா அவனை தூக்கில் போடணும். ஓரளவுக்கு நீதி கிடைக்குது. கிடைக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடைக்கட்டும் பிரச்சனை. அந்த ரெட்டை கொலைவுக்கு சாத்தாங்குளம் ரெட்டை கொலைவுக்கு இருந்துச்சு, அது எனக்கு நியாயம் கிடச்சிருக்கு. திருப்பணம் அஜித்குமார் கொலைவுக்கு மட்டும் பாக்கி நிற்கிது. திருப்பணம் அஜித்குமார் கொலைவுக்கு மட்டும் பாக்கி நிற்கிது. அதையும் விஜய் சொல்கிறேன்னு இதை பார்த்துக்குங்க. திருப்பணம் அஜித்குமார் நிக்கிதா தூக்கி அவளை உள்ளே ஓடணும். அவள் தப்பிக்கக்கூடாது. திட்டு கசுத்தால் அவள் தப்பிக்கக்கூடாது. நிக்கிதா தப்பிக்கக்கூடாது. ஒரு பையன் உயிர் வச்சு நிக்கிதா தப்பிக்கக்கூடாது. அவளை தூக்கி எனக்கு நீதி கிடைக்கணும். திருப்பணம் அஜித்குமார் கொலைவுக்கு கண்டிப்பாக எனக்கு திருப்பி வரணும். நிக்கிதா தூக்கி அவளை உள்ளே வைக்கணும். பாராமச்சு.